கல்யாணம் அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணை சாகடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா என்ன இருந்திருக்கும்னா இந்த பொண்ணோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா மாப்பிள்ளை வர வழியிலேயே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. இந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் இறந்திருக்காங்கன்னு தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது தன்னோட ஹஸ்பண்ட் இறந்திருக்காங்கன்னு. இதை தெரிஞ்ச ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை காப்பாத்தி வெளியே போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு ஆள் அடிபட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவர் இவங்களோட ஹஸ்பண்ட் தெரியாமலே அவரை காப்பாத்துறாங்க. இப்போ ஒரு குகையில வச்சு அவருக்கு வேண்டியதுல செஞ்சிட்டு இருக்காங்க. கண்ணு முழிச்சு அவரு ஹீரோயின் கொல்ல வர நினைச்சு அவளோட கழுத்தையே பிடிக்க பாக்குறாரு. உடனே அவ நான் உங்களை கொல்ல வரல, நான் உங்களை காப்பாத்தான் நினைச்சேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு பிங்க் கலர் ஸ்டோனை காட்டுறாங்க. ஆக்சுவலா நான் ராஜ குடும்பத்துல கல்யாணம் பண்றதுக்காக வந்த ஒரு பிரச்சனையால தப்பிச்சு வந்தேன்னு சொல்றா. இப்ப அவருக்காக அவ தண்ணி எடுக்க வெளியே போறா. அந்த நேரம் பார்த்து நிறைய காவலாளிகள் அங்க வந்துடுறாங்க. இப்ப நீ வரலன்னா நான் உங்க அம்மா சாவடிச்சிடும்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம அவங்க கூடவே போயிடுறா. இப்ப ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு ஹீரோ கிளம்பி வராரு. அப்பதான் ஹீரோயின் ஒரு பல்லக்குல வச்சு கூட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு நோட்டீஸ் கிடைக்குது. அதுல அவரோட பேரும் ஹீரோயினோட பேரும் போட்டிருக்கு. அப்பதான் அவருக்கு தெரியுது அவதான் அவரோட வைஃப்னு. இப்ப நைட் எல்லா சடங்கு முடிஞ்சு அவளை கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு அவ கழுத்தை துணிய வச்சு இழுக்கிறாங்க. அந்த நேரமா பார்த்து யாரோ வந்து அவளை காப்பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க வந்திருப்பாரு. அவரை பார்த்ததும் சுத்தி இருந்த காவலாளி எல்லாம் இறந்து போனவர் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.